ஹாய் மார்னிங் ஆல். சேம் சண்டே சின்னதாக ரைடு போகலாங்கிறது தான் இன்றைக்கும் பிளான். ஈஸியாக எபிசோட் 1ல் செகண்ட் வீடியோ. எப்படியாவது காலைல எழுந்திரிச்சு கிளம்புனாலும் எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் லேட் ஆகிடுது. காலைல 4 மணிக்கே எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு 5:30க்கெலாம் போயிட்டு இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க போகலாங்கிறது தான் பிளான். ஏன்னா கொஞ்சம் ரெய்னி டைமாக ஸோ நல்லாயிருக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு அப்படிங்கிறது தான் பிளானு. ஆனால் 4 மணிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு கீழே கொஞ்ச நேரம் ஸ்பாட்டிஃபைல உட்காந்தனால டைம் போனதே தெரில. நான் டோர் விண்டோ எதுவும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் நல்லா விடிஞ்சிருச்சு. பட் இன்னும் சன் வரல, ஃபுல் க்ளவுடியாக தான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் அப்படியே பேசாமல் ஒரே அழுத்தினா தான் நான் ஈஸியாக போக முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஓஎம்ஆரில் இருக்கேன். ஓஎம்ஆர்லேருந்து இப்போ நான் வந்துட்டு ஈசிஆர் கனெக்ட் பண்ணி ஈசிஆர்லேருந்து அப்படியே வந்துட்டு அந்த முட்டுக்காடு பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு சன்ரைஸ் ஸ்பாட் இருக்குது. எல்லாம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் ஓசி லைசன்ஸியாக. எவ்வளோ ப்ரீ பிளான்டாக பண்ணாலும் எப்பயாவது ஒரு விஷயத்தில் லேட் பண்ணிடுறேன். நைட்டே தொடச்சி வைக்கணும்னு பார்த்தாங்கன்னா அதனால தான் காலையில் எழுந்திரிச்சேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு கிளம்பலான்னு. எங்கே சாரி பேப். யா திஸ் இஸ் மோட்டோ மேவரிக் ஈசிஆர் எபிசோட் 1 செகண்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நான் பேசுகிறது எப்படின்னு கேட்காது. வின் ஆயிடுச்சு, எதுவும் பேசுகிறதுக்கும் இல்லை. நான் அப்படியே பேசுகிறதுக்கும் எதுவும் இல்லை. அப்படியே நான் போயிட்டு சன்ரைஸ் வீடியோ முடிஞ்சால் சன்ரைஸ் வந்துச்சுன்னா சின்ன சின்ன மாண்டேஜஸ் மாதிரி எடுத்துகிட்டு எடிட் பண்ணி போட முடியும்னு பார்க்குறேன். எனக்கு எந்த பிளானும் இல்லை, ஆக்சுவலாக எடிட் பண்ணி போடுறதுக்கு டைமும் இல்லை. ஓகே, யா பர்ஃபெக்ட். எனக்கு சென்னையை பொறுத்தளவுக்கு, அதுவும் பர்டிகுலராக நான் இருக்க இடத்த பொறுத்தளவுக்கு சின்னதாக மழை ட்ரிசில்ஸ் ஆனாலே போதும், இந்த மாதிரி தண்ணி வந்து நின்றும். இன்னும் பெரிய மழைலாம் போயிடுச்சுன்னா ஃப்ளட் டைம்லாம் இதெல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு இருந்தது. பட் நல்ல வேலை அந்த டைமில் எனக்கு பைக் நான் இங்கே வச்சுருக்கல. இவன் வந்து வீட்டில் இருந்தான் நினைக்கிறேன். ஆமாம், இவன் வீட்டில் இருந்தால் புல்லட் வந்துட்டு நான் என்னோடய ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விட்டுட்டேன். ஸோ நல்லா தப்பிச்சாச்சு. பேசுறது எப்படியும் பழைய வீடியோ மாதிரி கேட்காது, ஏன்னா நான் மைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து போடலாம் அப்படின்னு. ஸோ நான் அன்றைக்குமே நான் எதுவும் பேசலை, அப்படியே நான் போகிறேன். அப்படியே பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு அபசகுணம் நடக்கணும்னா நடந்துதான் ஆகும். இவ்வளோ நேரம் உட்காந்து என்னடா போன வீடியோவில் மைக் இல்லை, இந்த வீடியோவில் மைக் வச்சுட்டு ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசிட்டு வரலான்னு பார்த்தா எங்கே வீடியோ கட்டாச்சுன்னு கூட தெரில. பேசினது இருக்கான்னு தெரில. பட் திரும்பி சொல்கிறேன், ஈசிஆர் எபிசோடு 1 வீடியோ 2 திஸ் இஸ் யுவர் மோட்டோ மேவரிக். வழக்கம் போல்
ஈஸியாக பிளான் தான் இன்றைக்கும். இன்றைக்கி எங்கன்னா சன்ரைஸ் பார்க்க போகலான்னு பிளானு. ஏன்னா கொஞ்சம் க்ளவுடியாக ரெய்னி சீசனில், ஸோ அதனால் நல்லாயிருக்கும் சன்ரைஸ் வந்துச்சுன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு. மெயினாக இவனை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாங்கிறது தான் பிளான் இன்றைக்கும். ஸோ அப்படியே போகிறேன். நான் எதுவும் பேசலை. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகி கிளம்புனேன். ஆனால் எல்லா பிளானுமே எப்படியாவது ஒரு வகையில் வந்துட்டு இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். அது வேறு யாரும் இல்லை காரணம், அதுக்கும் நான் தான் காரணம். 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஃபுல்லாக அவனை க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனாங்கிற பிளானு. ஆனால் இப்போ மணி ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுது. ரீசன் என்னென்னா, காலையில் 4 மணிக்கு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு ஸ்பாட்டிஃபை போட்டேன். ஸ்பாட்டிஃபைல அப்படியே மெய் மறந்து உட்காந்துட்டேன். விண்டோ டோரு எதையுமே திறக்கலை. அதனால ஸோ விடிஞ்சது தெரியல. கை நல்லா ஓப்பன் கையாக வந்துடுச்சு. இந்த மைக்கு வாங்கணும். சம்மந்தமே இல்லாத ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போடுற ஆன்லைன் ஆப்பில் வந்துட்டு 1 or 2 டேஸில் இல்லை சடனாக அன்றைக்கே வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்டாக மைக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது வேணும், அர்ஜென்ட்டாக வேணும்னு ஆர்டர் போட்டால் தான் 1 week 2 week எடுப்பாங்க. போன வீக் ஆர்டர் போட்டேன் மைக்குனா. போன வீடியோவில் நான் சொன்னேன்ல என்னோட மைக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு. அன்னைக்கு வந்துட்டு ஐ திங்க் 1 or 2 days கழித்து நான் போட்டேன். ஸ்டில் இன்னுமே வரல. செகண்ட் சண்டே வந்துடுச்சு. வீடியோ எடுத்து போகிறதே ரொம்ப ரேரு. அதுலேயும் மாற்றி மாற்றி இந்த மாதிரியெல்லாம் கால கொடுமைகள்லாம் நடந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து போதும். இப்போ இது ரெக்கார்ட் ஆகலை, வாய்ஸ் வரலன்னா நான் மறுபடியும் உட்காந்து ரூமில் உட்காந்து பேசுகிறேன். நான் போகிறதுக்குள்ள சன்ரைஸே வந்து மேலே போயிடும் போல். நான் ஏன்னா இன்னும் இங்கேருந்து ஒரு 30-40 ஆல்மோஸ்ட் 30 minutes நான் இங்கேருந்து போகணும். ஸோ நான் இப்படியே பேசிட்டு உருட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன்னா அங்கே அவ்வளோதான், சன் வந்து தலைக்கு மேலே ஏறிடுவான். ஸோ நான் அப்படியே மெயினுக்கு போயிட்டு நான் அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஏதாவது பிஜிஎம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நானும் இந்த பிஜிஎம் போட்டு வீடியோ போகிறத அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ரீசனில் வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆகிடுது. ஸோ இப்போ கூட நான் பேசுகிறது கேட்குமான்னு எனக்கு தெளிவாக தெரியல. மேபி இதுக்கும் நான் பிஜிஎம் போடணுன்னா வேறு வழியே இல்லை, நான் போட்டு தான் வேணும். பிஜிஎம் போடவே கூடாது வீடியோஸில். பிஜிஎம் போடாமல் அப்படியே விளாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடணும் வீடியோ ஃபுல்லான்னு பார்க்குறேன். ஏதாவது ஒரு விஷயம் நானே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன். ஒன்று மைக்கை மிஸ் பண்ணிடுவேன், இல்லை நான் போடுற மைக்கே கொண்டு வந்து தர மாட்டாங்க, இல்லை இந்த மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு 6 மணிக்கு பைக் எடுக்கிறேன். அப்பயே நினைச்சேன் நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன்னா டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு. அப்படியே காலையிலே கேட்டுட்டு நான் மெயினுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச போகிறதில்ல. நான் அப்படியே நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். இங்கேருந்து ஒரு 30 minutes போகணும். அப்போ அப்படியே கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி தான் போடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரூட் எங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓஎம்ஆர்லேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடில் போனால் கொட்டிவாக்கம் அந்த சைடு, ரைட் சைடில் போனால் நீலாங்கரை. இப்போ இந்த ரூட் போகலாமான்னு கூட பார்த்தேன். ஓகே, அங்கே போய் டைவர்ட் பண்ணிட்டேன். எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரியே காலையிலே ஒரு மெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேற யாரும் வர மாட்டாங்க, அது நான் தான். சொந்த காசுல கூலி வைக்கிறதுக்கு நான் ஒருத்த போகிறேன்.
அதில் ஒரு மாதிரி சில்லு இருக்கு. இந்த ரோடு எப்போதுமே அழகாக இருக்கும். ஆட்டோ ஃபீல் எப்பயுமே இருக்கும். முன்னாடி போகிறவங்க சன்ரைஸ் பார்க்க போகிறேன். என்ன மாதிரி மேபி அவங்களும் ஏமாந்து சன்ரைஸ் பார்க்க வரணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ டைமில். எல்லோ கலரும் அழகாக இருக்கும். அதெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்தால் அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரைட்டில் நிறுத்திட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறது பெரிய பிரச்சனை இல்லை. அது தொடங்கி வர்றதுக்குள்ள புதஞ்சிடாடி தங்கணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சன்ரைஸ் ஸ்பாட் இன் ஈசிஆர்னு சொல்லலாம். பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கிளியராக வியூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார் தெரியுதா, ஃபுல்லாக மிஸ்டாகவும் அப்படியே ஒரு மாதிரி ஃபாகியாக. ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 80% சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டில் இப்போ என்ன ஆல்மோஸ்ட் 6:30. பட் ஆனால் இன்னுமே ஒரு கிளியர் ஸ்கையே இல்லை, தெரியுதா? ரெய்னி சீசனுங்கிறனால அப்படியே ஒரு மாதிரி மிஸ்டாகவே இருக்குது. ஸோ வந்தாலும் அந்தளவுக்கு க்ளவுடு வந்துட்டு விசிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். க்ளவுடு வந்துட்டு மேலே ஓவர்லாப் ஆகிட்டுருக்கும் அப்படியே. ஸோ அதனால் அந்தளவுக்கு இன்றைக்கி விசிபிலிட்டி இருக்காது. ஸோ நான் தான் சொல்கிறேன்ல,
நான் என்னென்னைக்கெல்லாம் அன்பிளான்டாக வரணும், ஸோ அன்னைக்கெல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்பாட், ஒரு நல்ல ஒரு வைப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் நான் என்றைக்கு இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி நான் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கி ஒன்று மைக்கை மிஸ் பண்ணுவேன், இல்லை ஆர்டர் போட்ட மைக் 2 வீக்ஸ் ஆகியும் வராது, இல்லை ஏர்லி மார்னிங்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணேன்னா சம்மந்தமே இல்லாமல் பாட்டு கேட்டுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் அர்ஜென்ட்டாக க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு சன்ரைஸும் இல்லாமல் மிஸ்ட்டு பீச்சையும் பார்த்துட்டு போகிற மாதிரி ஆகிடும். இன்னொரு 1/2 hour or 40 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்துச்சுன்னா லக்கு, பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். இல்லையா மூடிட்டு எப்பயும் போல் பாட்டை கேட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பட் இது கூட நாட் பேட், நல்லா தான் இருக்குல்ல.